ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு டாப் 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னா அப்கமிங் எல்லா மெயின்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. பர்டிகுலராக நமக்கு ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் அண்ட் பிஓ மெயின்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இப்போ எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, விச் அதர் கண்ட்ரி ஹேஸ் இந்தியா ரீசென்ட்லி அலௌட் ட்ரைட் இன் இந்தியன் ருப்பியில் ட்ரைட் பண்ணிக்கிறதுக்கு இந்தியா வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா. ஆப்ஷன் டி வந்து ஆல் தி அபோ. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி ஆல் தி அபோ தான் எனது கரெக்டான ஆன்சர். இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பூட்டானுக்குமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா அண்ட் பூட்டான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்க்ரீஸ்ட் இட்ஸ் கோல்ட் ரிசர்வ்ஸ் பை டேஸ் பர்சன்டேஜ் இந்த ஃபிஸ்கல் இயர் தட் எண்டட் ஆன் March 31st. ஸோ March 31st வச்சு பார்க்குறப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கோல்டு ரிசர்வ்ஸை எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் 3%, 4%, 4.5%. ஆப்ஷன் டி வந்து 5%. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 4.5% தான் எனது கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா which central bank was the largest single buyer of gold during January to March according to the World Gold Council report. நம்ம பார்த்துருந்தோம் வேர்ல்டு கோல்டு கவுன்சிலோட பிரசிடென்ட் வந்து நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே என்ன பண்ண போகிறாங்க, பதவியிலேருந்து விலக போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இன்றைக்கி நியூஸில் கூட பார்த்துருந்தோம். ஸோ எந்த சென்ட்ரல் பேங்க் வந்து லார்ஜஸ்ட் சிங்கிள் பயர் ஆஃப் கோல்டாக இருந்திருக்கு இந்த பர்டிகுலர் பீரியடில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் சிங்கப்பூர், பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் டர்க்கி. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் சிங்கப்பூர் இஸ் மை ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஹூ இஸ் த அஃபிஷியல் ஸ்பான்சர் ஆஃப் இந்தியன் கான்டின்ஜென்ட் அட் ஹாங்ஸோ ஏஷியன் கேம்ஸ் இன் சைனாவில் நடக்க போகிற இந்த ஏஷியன் கேம்ஸுக்கு யார் வந்து அஃபிஷியல் ஸ்பான்சர் ஆஃப் இந்தியன் கண்டின்ஜென்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டின்ஜென்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்மளோட நியூஸ் பேப்பர் செஷனில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ யார் அஃபிஷியல் ஸ்பான்சர் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இன்ஃபோசிஸ், மைக்ரோசாஃப்ட், அமுல், ஆவின். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி இஸ் மை ரைட் ஆன்சர், அமுல். ஏஷியன் சமிட்டை யார் ஹோஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், இந்தோனேஷியா, இந்தியா, சைனா, ஜப்பான். நன் ஆஃப் திஸ். யார் ஹோஸ்ட் பண்ணாங்க ஏஷியன் சமிட்டை? ஜகார்ட்டா, இந்தோனேஷியா தான் என்ன பண்ணாங்க, ஹோஸ்ட் பண்ணாங்க. ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த நியூ சேர்பர்சன் ஆஃப் நாஸ்காம்? நாஸ்காமோட நியூ சேர்பர்சன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரவீந்திரன், ராஜேஷ் நம்பியார், ஆனந்த் மகேஸ்வரி, பிரேம்குமார். ஸோ இதில் வந்து ஆனந்த் மகேஸ்வரி நம்ம போற்றக்கூடாது, ஏன்னா இவங்களை ரிப்ளேஸ் பண்ணி இப்போ யார் பதவிக்கு வந்திருக்காங்க அப்படின்னா ராஜேஷ் நம்பியார் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர். ஓல்டில் தான் யார் இருந்தாங்க, ஆனந்த் மகேஸ்வரி வந்து இருந்தாங்க. நக்ஷத்ரா a device developed for fisherman safety developed by. ஸோ இது வந்து எதுக்காக நக்ஷத்ரா அப்படிங்கிறது எனக்கு இட்ஸ் அ டிவைஸ் which is developed mainly for the fisherman safety, ஓகேவா? ஸோ அது யார் டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், நாசா, ஐஎஸ்எஸ், இஸ்ரோ, ஜாக்ஸா. ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர், இஸ்ரோ. ஸோ நக்ஷத்ரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு டிவைஸ் இஸ்ரோ வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க ஃபிஷர்மேனோட சேஃப்டிக்காக. ஸோ வெதர் கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அது முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது மூலமாக அவங்க என்ன பண்ணிக்கலாம், சேஃபாக ஃபிஷ் பிடிக்க போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, நக்ஷத்ரா அப்படிங்கிற ஒரு டிவைஸை ஃபிஷர்மேன் சேஃப்டிக்காக யார் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, இஸ்ரோ. அடுத்து பாருங்க, who has been appointed as the new chairperson of Finance Industry Development Council FIDCயோட சேர்பர்சனாக யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், உமேஷ் ரேவன்கர், ராஜேஷ் ரவிச்சந்திரன், ஜெகதீப் பிரகாஷ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர், உமேஷ் ரேவன்கர். FIDCயோட சேர்பர்சன் யார், உமேஷ் ரேவன்கர். FIFA lifted a ban on which country's football federation? அதாவது FIFA என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட ஃபுட்பால் ஃபெடரேஷனுக்கான பேனை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. லிஃப்டட் a பேனை எடுத்து விட்டுருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், மலேசியா. ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர், ஸ்ரீலங்கா. என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜான்வரியில் வந்து பேனை இம்போஸ் பண்ணாங்க. எதனால் அப்படின்னா இவங்க வந்து அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்ரீலங்காவோட கவர்மெண்ட் வந்து ஃபெடரேஷனோட இன்டர்னல் அஃபேர்ஸில் தலையிட்டதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா பேனை வந்து இம்போஸ் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து லிஃப்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் பாருங்கள்,
அடுத்த இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ரீசென்ட்லி நியூ வார்ஷிப் மகேந்திரகிரி வாஸ் லான்ச்ட் அண்டர் தி ப்ராஜெக்ட் ஆஃப். இது நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்த ஒரு நியூஸ் தான். ஸோ எந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே இந்த மகேந்திரகிரி அப்படிங்கிற வார்ஷிப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ப்ராஜெக்ட் 12B, 13D, 17A அண்ட் 17C. ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். 17A ப்ராஜெக்ட்டுக்கு கீழே தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மகேந்திரகிரி அப்படிங்கிற ஒரு வார்ஷிப்பை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்த கொஸ்டின், இன்ஃபோசிஸ் ரோப்ஸ் அ டென்னிஸ் ஸ்டார் அஸ் பிராண்ட் அம்பாசிடர் டு ப்ரமோட் டிஜிட்டல் இன்னோவேஷன், நேம் த பர்சனாலிட்டி. இதுவுமே நம்ம என்ன பார்த்தோம், நியூஸில் ரீசெண்டாக பார்த்த ஒரு நியூஸ் தான். இன்ஃபோசிஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு டென்னிஸ் ஸ்டாரை வந்து அவங்களோட பிராண்ட் அம்பாசிடராக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காகனா அவங்களோட டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த பர்சனாலிட்டி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், சானியா மிர்சா, விஜய், அமித் ராஜ், ரமேஷ் கிருஷ்ணன் அண்ட் ரஃபேல் நடால். எல்லாருமே யார் அப்படின்னா டென்னிஸை சேர்ந்தவங்க தான். ஸோ இதில் நம்ம ஆப்ஷன்ஸை வச்செல்லாம் எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர், ரஃபேல் நடால். ஓகேவா? 26th National Conference on E-Governance beginning. 26th National Conference on E-Governance வந்து எந்த சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், போபால், குவாஹாத்தி, பீகார், இந்தோர். ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர், இந்தோர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், விச் கம்பெனி இங்ஸ் வித் ஐசிசி ஃபார் அப்கமிங் கிரிக்கெட் வேர்ல்டு கப். ஸோ ஐசிசி கூட எந்த கம்பெனி பார்ட்னர்ஷிப்புக்கு ஓகே சொல்லியிருக்கிறாங்க அப்கமிங் வேர்ல்டு கப்புக்காக? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், பேடிஎம், கூகுள் பே, மாஸ்டர் கார்டு, ஆல் தி அபோவ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர், மாஸ்டர் கார்டு. மாஸ்டர் கார்டு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஐசிசி கூட பார்ட்னர்ஷிப்க்கு ஓகே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நேஷனல் ஸ்பேஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். இது ரொம்பவே ரீசெண்டான ஒரு நியூஸ். சந்திரயான் 3 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆனதை ஒட்டி பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்து என்ன பண்ணாங்க, நேஷனல் ஸ்பேஸ் டே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. எது அப்படின்னா, வித்தவுட் எனி டவுட் ஆகஸ்ட் 23 இஸ் மை ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விச் சிட்டி கிளைம்ஸ் டாப் ஸ்பாட் இன் ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் 2023. ஸ்வச் வாயு சர்வேக்ஷனில் எந்த சிட்டி வந்து டாப் ஸ்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், போபால், ஜெய்ப்பூர், இந்தோர், பெங்களூர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர், இந்தோர் தான் என்னது அப்படின்னா டாப் பிளேஸில் இருந்திருக்கு. ஸோ அடுத்து பாருங்கள், டெரி ஃபங்க் ஹூ ரீசென்ட்லி பாஸ்ட் அவே இஸ் அ வெட்டரன். ஸோ டெரி ஃபங்க் அப்படிங்கிறவங்க ரீசெண்டாக இறந்துருக்காங்க. அவங்க எந்த ஃபீல்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஃபுட்பால் பிளேயர், டென்னிஸ் ஸ்டார், கிரிக்கெட் பிளேயர், ரெஸ்லிங் சாம்பியன். ஸோ டெரி ஃபங்க் வந்து யார் அப்படின்னா, ஹீ இஸ் அ ஃபேமஸ் ரெஸ்லிங் சாம்பியன். ஓகேவா? அடுத்து, பிஎம் மோடி கான்ஃபர்ட் வித் அ கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஹானர் பை விச் கண்ட்ரிஸ் பிரசிடென்ட். ஸோ எந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு வந்து கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், எஜிப்த், ஈரான், கிரீஸ், இட்டாலி. ஸோ எந்த ஸ்டேட் கண்ட்ரியோட பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்க, கிரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து எந்த கண்ட்ரியோடது, இட் பிலாங்ஸ் டு கிரீஸோடது. கிரீஸோட பிரசிடென்ட் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. Who has been awarded as the best actor in National Film Awards 2023. ஸோ எந்த ஆக்டர் வந்து பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லி நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் 2023ல அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், சூர்யா, விஜய், அல்லு அர்ஜுன், மாதவன். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர், அல்லு அர்ஜுன். மாதவனை வந்து ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு இதோட பிரசிடெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபிலிம் இன்ஸ்டியூட் டெலிவிஷன், ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணது வந்து யார், மிஸ்டர் மாதவனா. ஸோ இந்த பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லி நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் 2023 வின் பண்ணது யார், ஆப்ஷன் சி, அல்லு அர்ஜுன். அடுத்து பாருங்க, which film has won the best feature film in National Film Awards. ஸோ பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் கேட்டகரியில் வந்து எந்த ஃபிலிம் வாங்கியிருக்காங்க, அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. RRR, ராக்கெட்ரி, தி நம்பி எஃபெக்ட், சூரரை போற்று, காஷ்மீர் ஃபைல்ஸ். சூரரை போற்றுக்கு என்ன பண்ணல, எந்த ஒரு நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸுமே கொடுக்கல. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர், ராக்கெட்ரி, தி நம்பி எஃபெக்ட். ஓகேவா? ஸோ பெஸ்ட் ஃபிலிம் ஆன் இன்ட்ரோகேஷன் ஐ திங்க். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, காஷ்மீர் ஃபைல்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓணம் இஸ் கேரளாஸ் விச் ஃபெஸ்டிவல். ஸோ ஓணம் வந்து கேரளாவோட ஃபெஸ்டிவல்னு தெரியும். அதை எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இட்ஸ் ஃபார் ஹார்வெஸ்டிங் சன் காடஸ் ஃபார்மர்ஸ். ஸோ யாரை வந்து போற்றணும் அப்படிங்கிறதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஆப்ஷன் ஏ, இட்ஸ் அ ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல். ஓகேவா? ஓணம் வந்து என்னது, இட்ஸ் அ ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல். அதுக்கப்புறமா ரீசென்ட்லி சிஆர் ராவ் பாஸ்ட் அவே, ஹீ இஸ் அ வெட்டரன். ஸோ இதுவுமே நம்ம நியூஸ் பேப்பரில் ரொம்ப ரீசெண்டாக பார்த்த நியூஸ். சிஆர் ராவ் வந்து இறந்துட்டாங்க. அவங்க எந்த ஃபீல்டில் சேர்ந்தவங்க அப்படின்னா, ஹி பிலாங்ஸ் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா? நாட் மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியல்.
அவர் வந்து எந்த ஃபீல்டை சேர்ந்தவர்? ஹி பிலாங்ஸ் டு ஃபேமஸ் ஸ்டாட்டிஸ்டிஷியன். அதுக்கப்புறமா ஹூ இஸ் எலெக்டட் அஸ் த தாய்லாண்ட்ஸ் நியூ பிரசிடென்ட்? தாய்லாண்டோட நியூ பிரசிடென்ட் யார் இப்போது ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் அப்படின்னா ஸ்ரெத்தா தவிசின், ராதிகா மதன், ஸ்ரீவஸ்தவா, சும்பன் கில். ஸோ இதில் என்னது அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். ஸ்ரெத்தா தாவிசின் தான் யார்? தாய்லாண்டோட நியூ பிரசிடென்ட். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தாய்லாண்ட் THA, தாவிசின் THA அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்க, விச் யூனிவர்சிட்டி கிராண்டட் கேட்டகரி 1 யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் ஆஃப் UGC இந்த கண்ட்ரி? UGCயோட யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் கேட்டகரி 1 யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸை எந்த யூனிவர்சிட்டிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெட்ராஸ், கல்கட்டா, ராய்ப்பூர், பாம்பே. இட்ஸ் நன் அதர் தென் ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க கேட்டகரி 1 அவார்டை UGC வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் தி rebranded loyalty program of Payback India by Bharat Pay? Payback India அப்படின்னு சொல்லி ஒரு லாயல்ட்டி ப்ரோக்ராமை வந்து பாரத் பே பண்ணுறாங்க. ஸோ அதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Payback plus பாரத் பாயிண்ட் Zillion reward me. ஸோ ஆப்ஷன் C is the right answer, Zillion. ஓகேவா? அடுத்து பாருங்க, which countries will benefit from Saudi Arabia's new e-visa system? சவுதி அரேபியா வந்து அவங்களோட நியூ e-visa சிஸ்டம் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். ஜார்டன், UAE, எஜிப்த், இந்தியா, பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ் அண்ட் இந்தோனேஷியா. ஸோ இதில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சவுதி அரேபியாவோட நியூ e-visa சிஸ்டமில் இல்லை, பெனிஃபிட் ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மேபி தே கேன் இன்க்ளூட் டர்க்கி, சைனா. ஸோ ஓகேவா? ஸோ எந்த கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி இந்த கண்ட்ரிஸை மட்டும் என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். வாட் இஸ் த அஃபிஷியல் கரன்சி ஆஃப் தாய்லாண்ட்? தாய்லாண்டோட அஃபிஷியல் கரன்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, பாத், டாங், ருப்பியா, ரிஞ்சி. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். தாய் பாத் அப்படிங்கிறது தான் எனது கரெக்டான ஆன்சர், தாய்லாண்டோட கரன்சி. அடுத்து பாருங்க, த ஹரித் ஷாஹர் கைட்லைன்ஸ் 2023 launched by the Ministry of Port, Shipping and Waterways aims to achieve. இந்த ஷாகர்னு வந்தாலே என்ன, it is related to Ministry of Port, Shipping and Waterways. ஸோ அந்த ஹரித் ஷாஹர் கைட்லைன்ஸ் வந்து எதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன் ஆர்டர் டு அச்சீவ் ஜீரோ வாட்டர் எமிஷன், ஜீரோ கார்பன் எமிஷன், ஜீரோ வேஸ்ட் டிஸ்சார்ஜ், ஜீரோ நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. வேர்ல்டே என்னதான் எதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு, ஜீரோ கார்பன் எமிஷன் அச்சீவ் பண்ணணும் தான் போயிருக்கு. ஸோ இவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை லான்ச் பண்ணதுக்கான ரீசன் இன் ஆர்டர் டு அச்சீவ் தி ஜீரோ கார்பன் எமிஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தி சாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் அப் ஃபோரம் 2023 இஸ் ஆர்கனைஸ்டு பை. இந்த SCO ஸ்டார்ட் அப் ஃபோரமை வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், ஸ்டார்ட் அப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஃபார் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, டெல்லி. ஸோ இந்த SCO ஸ்டார்ட் அப் ஃபோரமை யார் லான்ச் பண்ணியிருக்கிறா, ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோன்னா இட்ஸ் நன் அதர் தென் ஸ்டார்ட் அப் இந்தியா. அதுலேயே இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டார்ட் அப் ஃபோரம், ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா. அடுத்து பாருங்க, which organization is hosting the virtual tech sprint for GFIN's greenwashing tech sprint? ஸோ இதை வந்து எந்த ஆர்கனைசேஷன் ஹோஸ்ட் பண்ணுறாங்க? ஸோ GFIN, RBI, FCA, ESG. ஸோ ரைட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் FCA தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த GFINோட கிரீன் வாஷிங் டெக் ஸ்பிரிட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து எப்படி நடக்குது, விர்ச்சுவலாக நடக்குது. அதுக்கப்புறமா ஹூ இஸ் த கரண்ட் சேர்பர்சன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் எக்ஸிம் பேங்க்? எக்ஸிம் பேங்கோட சேர்பர்சன் அண்ட் MD வந்து யார், கரண்ட் பர்சன் வந்து யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, சந்தகோச்சர், ரகுராம் ராஜன், ஹர்ஷ பங்கரி, ஆதித்யா புரி. ஸோ ஆப்ஷன் C இஸ் மை ரைட் ஆன்சர், ஹர்ஷ பங்கரி. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, தோல்பூர் கராகுலி இஸ் டிக்ளேர்ட் அஸ் த 5th டைகர் ரிசர்வ் இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா? இந்தியாவோட எந்த ஸ்டேட்டோட 5th டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி இந்த தோல்பூர் கராகுலியை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஹரியானா, ராஜஸ்தான், பஞ்சாப், மத்திய பிரதேஷ். இட்ஸ் நன் அதர் தென் ராஜஸ்தான். அப்போது ராஜஸ்தானோட 5th டைகர் ரிசர்வ் அப்படின்னா இந்தியாவோட எத்தனாவது டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? Which is the first Indian electronic vehicle company to start production in Africa? அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் EV கம்பெனி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆஃப்ரிக்காவில் ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஒன் எலக்ட்ரிக், டாடா மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார் கார்ப், ஏத்தர். ஸோ இது எல்லாமே என்னது EV கம்பெனிஸ் தான். அதில் ஒன் எலக்ட்ரிக் தான் என்னது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் EV கம்பெனி டு ஸ்டார்ட் தேர் ப்ரொடக்ஷன் யூனிட் இன் ஆஃப்ரிக்கா. Who is appointed as the new chairperson of NGT, National Green Tribunal ஓட
சேர்பர்சனாக யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க? ஸோ ஜஸ்டிஸ் பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா, ஜஸ்டிஸ் ராஜன் கோகோய், ஜஸ்டிஸ் சதாசிவம், நன் ஆஃப் திஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா தான் என்னது என்ஜிடியோட நியூ சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. Who is recognized as national icon by Election Commission of India? Election Commission of India வந்து அவங்களோட நேஷனல் ஐகான் அப்படின்னு சொல்லி யாரை எந்த கிரிக்கெட்டரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் விராட் கோலி, தோனி, சச்சின், ஜடேஜா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். சச்சின் டெண்டுல்கர் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க நேஷனல் ஐகானா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 35th கொஸ்டின் பாருங்கள். FIBA பேஸ்கெட்பால் வேர்ல்டு கப் 2023 வந்து யார் ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், பிலிப்பைன்ஸ், ஜப்பான், இந்தோனேஷியா, ஆல் தி அபோ. ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். இதை வந்து என்ன பண்ணாங்க ஜாயிண்ட்லி ஹோஸ்டட் பை, ஓகேவா. ஸோ இவங்கெல்லாம் தான் என்ன பண்ணாங்க சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ பிலிப்பைன்ஸ், ஜப்பான், இந்தோனேஷியா, ஆல் தி அபோ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், விச் பிளேஸ் இஸ் பிளேஸ்ட் இன் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அஸ் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட்? ஏஷியாவோட ரொம்ப லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி எந்த பிளேஸை வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா டால் லேக், ஸ்ரீநகர் துலிப் கார்டன், ஊட்டி ரோஸ் கார்டன், நன் ஆஃப் தி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர். ஸ்ரீநகர் துலிப் கார்டன், ஓகேவா. டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பே ஆஃப் பிளட் இஸ் டைரக்டட் பை. இந்த பே ஆஃப் பிளட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை வந்து யார் டைரக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், கிருஷ்ணேந்து போஸ், ஆரியானா ஃபர்ஷாத், சுமா ஜோஷன், அனு மல்ஹோத்ரா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். கிருஷ்ணேடு போஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க பே ஆஃப் பிளட்டை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். இது வந்து பங்களாதேஷை வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பே ஆஃப் பிளட் அப்படின்னா அதில் பி இருக்குதா, ஸோ அதுக்கு வந்து என்னது போஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, டாக்டர் ஜான் வார்னாக் ரீசென்ட்லி பாஸ்ட் அவே. ஹி இஸ் த கோஃபவுண்டர் ஆஃப். டாக்டர் ஜான் வார்னாக் அப்படிங்கிறவங்க ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அவங்க வந்து எதோட கோஃபவுண்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, அடோப், மைக்ரோசாஃப்ட், இன்ஃபோசிஸ் அண்ட் ஏஐஆர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். அடோப். அடோப்போட கோஃபவுண்டர் தான் யார் டாக்டர் ஜான் வார்னாக். அவங்க தான் ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அடுத்து பாருங்க, பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அனௌன்சஸ் விச் கிரிக்கெட்டர் அஸ் இட்ஸ் பிராண்ட் அம்பாசிடர். ஸோ எந்த கிரிக்கெட்டரை பிராண்ட் அம்பாசிடராக அனௌன்ஸ் பண்ணாங்க? சச்சின், விராட், தோனி, ராகுல் டிராவிட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். ராகுல் டிராவிட். சச்சினை வந்து யார் அனௌன்ஸ் பண்ணாங்க நேஷனல் ஐகானா எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன பண்ணாங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாரத் பெட்ரோலியம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ராகுல் டிராவிட்டை வந்து பிராண்ட் அம்பாசிடராக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, விச் கண்ட்ரி ஒன் FIFA விமென்ஸ் வேர்ல்டு கப் 2023? ஃபிஃபா விமென்ஸ் வேர்ல்டு கப்பை வந்து வின் பண்ணது யார்? இது நம்ம எடிட்டோரியலில் கூட பார்த்துருந்தோம். யார்? ஸ்பெயின் தான் வின் பண்ணாங்க. யாரை பீட் பண்ணி? இங்கிலாண்டை பீட் பண்ணி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஹூ வாஸ் ஸ்வர்ன் இன் அஸ் அ நியூ பிரசிடென்ட் ஆஃப் நைஜீரியா? நைஜீரியாவோட நியூ பிரசிடென்ட்டாக மேலே எலெக்ட் ஆனது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போலா டின்புபு, முகமது புஹாரி, குட்லக் ஜொனாத்தன், நோஸ்காய் ஒகான்ஜோ இவிலியா. ஸோ யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். போலா தின்புபு அப்படிங்கிறவங்க தான் என்னது தினுபு அப்படிங்கிறவங்க தான் நியூ பிரசிடென்ட் ஆஃப் நைஜீரியா. அது மாதிரி தாய்லாண்டுக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க நியூ பிரசிடென்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஜிம்பாப்வேக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க நியூ பிரசிடென்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐ திங்க் எமர்சன், ஓகேவா. ஸோ அதையும் என்ன செஞ்சுக்கணும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வாட் வாஸ் தி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் அர்பன் ஏரியாஸ் டூரிங் தி ஜான்வரி டு மார்ச்? ஸோ இந்த பர்டிகுலர் குவார்ட்டரில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அர்பன் ஏரியாஸில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 7.2%, 6.8, 8.2, 12.6. ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி 6.8 தான் என்ன இருந்துச்சு அர்பன் ஏரியாஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டாக இருந்துச்சு ஜான் டு மார்ச் குவார்ட்டரில். Which country is hosting the BRICS foreign ministers meeting? ஸோ யார் வந்து BRICS ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங்கை ஹோஸ்ட் பண்ணுறாங்க? நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம் நியூஸ் பேப்பரில் அடிக்கடி பார்த்துட்டு இருந்தோம். BRICS சமிட்டை ஹோஸ்ட் பண்ணது யார்? சவுத் ஆஃப்ரிக்கா. எங்கே நடந்துச்சு? கேப் டவுனில் வந்து நடந்துச்சு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், where is the India EU connectivity conference scheduled to be inaugurated? ஸோ இந்தியா EU connectivity conference வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா நியூ டெல்லி, மும்பை, மேகாலயா, கொல்கத்தா. ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். மேகாலயாவில் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இதை வந்து நடத்த போகிறாங்க. ஸோ மேகாலயா தான் என்ன நடக்க போகுது இந்தியா EUவோட கான்ஃபரன்ஸ் வந்து கனெக்டிவிட்டி கான்ஃபரன்ஸை வந்து என்ன பண்ண போகிறாங்க நடத்த போகிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் வாஸ் தி ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 22 to 23. ஸோ இந்த இயரோட ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5.4% ஆஃப் ஜிடிபி, 6.4, 7.4 and 8.4% ஆஃப் ஜிடிபி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர். 6.4% ஆஃப் ஜிடிபி. நம்ம ஜிடிபி வேல்யூவில் 6.4% எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிஸ்கல் டெபிசிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் பஸ் சர்வீஸை வந்து எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் இன் லே. ஓகேவா, ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். வேர்ல்டு மஸ்கிட்டோ டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். வேர்ல்டு மஸ்கிட்டோ டே வந்து நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம்? 20th of August, 21st, 22nd and 23rd சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். 20th of August தான் என்ன பண்ணுறோம்? மஸ்கிட்டோ டே, வேர்ல்டு மஸ்கிட்டோ டேயை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். அடுத்து பாருங்க, டராங் சக்தி இஸ் அன் எக்ஸசைஸ் ஹோல்டு பை இந்தியா இஸ் இயர். அதாவது டராங் சக்தி அப்படிங்கிறது வந்து எனது இந்தியா ஹோல்டு பண்ண ஒரு எக்ஸசைஸ். ஸோ அது வந்து என்ன எக்ஸசைஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட்ஸ் ஃபார் நேவல், ஏர்ஃபோர்ஸ், டிஃபென்ஸ், மிலிட்ரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர். இட்ஸ் இன் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ். ஓகேவா, ஸோ டராங் சக்தின்றது என்னது? இட்ஸ் எ ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் விச் இஸ் ஹோல்டு பை நம்ம இந்தியா. அதுக்கப்புறமா விச் ஸ்டேட் அனௌன்ஸ்ட் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பகவான் Birsa Munda road scheme to enhance the road connectivity in tribal areas. The Munda அப்படின்னு சொல்லி வந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா இட்ஸ் ஃபார் ட்ரைபல் பீப்புள். ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்கீமை வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ராஜஸ்தான், ஹரியானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ். ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர், மகாராஷ்டிரா. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து எதுக்காக? ட்ரைபல் ஏரியாஸில் ரோடு கனெக்டிவிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. பகவான் பிர்சா முண்டா ஸ்கீம், ரோட் ஸ்கீம் வந்து யார் அனௌன்ஸ் பண்ணால்? மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக? டு என்ஹான்ஸ் தி ரோடு கனெக்டிவிட்டி இன் ட்ரைபல் ஏரியாஸ். அதுக்கப்புறமா the first ever Udyog Ratna award was conferred on Ratan Tata is instituted by which state government? ஸோ இந்த பர்டிகுலர் அவார்டை வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். இதுக்குமே என்னதான் ஆன்சர்? மகாராஷ்டிரா இஸ் மை ரைட் ஆன்சர். ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் சிஏல. இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னா இட்ஸ் அ பார்ட் 1 வீடியோ விச் இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் அப்கமிங் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ். ஓகேவா, ஸோ இதை மிஸ் பண்ணாமல் இந்த கொஸ்டின்ஸை வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்ன பண்ணலாம்? பார்ட் 2 வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இன்றைக்கி செஷன் அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.